அருள் குருமார்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அவர்கள் வாக்காளர்கள். இல்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய ஒரு அருள் தந்தையை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். உனக்கு மனு அனுப்பும், உன்னை வந்து ஜப வழிபாட்டு ஜபத்தில் ஈடுபட முடியாமல் உன்னை நீக்குவோம். அதுதான் எப்படி இருக்கு? நீங்க கர்த்தருக்கு சேவை செய்ய வந்தீங்களா, கலைஞருக்கு சேவை செய்ய வந்தீங்களா, கருணாநிதிக்கு சேவை செய்ய வந்தீங்களா? இவரிடம் கேளுங்கள் என் சொந்தங்களே, உங்களுக்கு கர்த்தரா கருணாநிதி என்று கேளுங்களேன். கேளுங்கள். ஜெருசலேமா அண்ணா அறிவாலயமா என்று கேளுங்க. ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க. எங்கள் கர்த்தர் அப்படி சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு அறிவாலயம் அல்ல, எங்களுக்கு ஜெருசலேம் தான். சொல்லுங்க பாப்போம். வெள்ளை உடையில் கர்த்தர் பெயரை சென்று காளிகள், கூலிகள், கொலைகாரர்கள். நீ எதுக்கு செபிக்கிற? தன்னை போல் பிறரையும் நேசிப்பாக ஆமன் என்று சொல்லுகிற நாக்கு, அதை அறுத்து முதல்ல கீழே போடு. எதுக்கு வச்சிருக்க? நீ எதுக்கு வச்சிருக்க? நீ யாரா என் பாவத்தை ஒப்பு கொடுத்த? ஓம் பாவத்தை எங்கடா ஒப்பு கொடுத்தா? பரதேசிப்பா. நீ எங்க ஒப்பு கொடுப்ப? ஸ்டாலின் இந்த கட்சியும் ஆட்சி இருக்க வரைக்கும் தப்பிப்ப, பாதுகாப்பேன். ஆனா ஒரு நாள் நான் வந்தேன்னா நீ எங்கேயும் ஓடி விடுவீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.